உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். அடுத்து வரும் 5 வருடமும் எப்படி செயற்படுகிறேன் என்பதை பார்ப்பீர்கள் என பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களுக்கு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கையூட்டியுள்ளார். நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் இபிடிபி கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது என தெரிவித்துள்ள கட்சியின் செயலாளர், தேசிய நல்லிணக்கம் குறித்த தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் எமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுமே பின்னடைவதற்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அடுத்த மாத நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார். திசநாயக்கா செப்டம்பர் மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போது அவரை சந்தித்த முதல் வெளிநாட்டு பிரமுகரான வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த அழைப்பிதழை விடுத்திருந்தார். இந்தியாவில் வைர சுரங்கத்திலிருந்து விவசாயி ஒருவர் 7.44 கரட் வைரத்தை கண்டுபிடித்து பணக்காரராகியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரில் தனது ஏவுகணைகளை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்தலாம் என உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளதை தொடர்ந்து 3ஆம் உலகப் போர் அச்சம் உருவாகியுள்ளதை தொடர்ந்து உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீரை சேமித்து வைக்குமாறு ஸ்வீடன் நாடு தனது குடிமக்களுக்கு உத்தரவிட்டுள்ள விடயம் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. கிறிஸ்மஸ் விருந்தாக ரோயல் கனடிய மின் கிறிஸ்மஸ் சிறிய வடிவிலான பார உறுதி பொறிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டுள்ளது. ரோயல் கனடிய மின் நாணய சேகரிப்பாளர்களுக்கான மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் பரிசாக பனிமூடிய பழங்கால சிவப்பு சிறிய வடிவிலான பார உறுதி உள்ள $2 நாணயம் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது. ஜெர்மனி இந்த ஆண்டு இறுதிக்குள் திறன்மிகு பணியாளர்களுக்காக 2 லட்சம் விசாக்களை வழங்க இலக்கு வைத்துள்ளது. ஜெர்மனியில் கடுமையான பணியாளர் பற்றாக்குறை நிலவுகிறது. சுமார் 1.34 மில்லியன் பணியிடங்கள் நாட்டில் இப்போது வெறுமையாக இருப்பதாகவும் இந்நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் திறன்மிகு பணியாளர்களுக்கு விசாக்களை வழங்க முடிவு செய்துள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இணைந்து 10 மடங்கு அதிவேகத்தில் சென்று தாக்கும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை விரைவாக உருவாக்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. பல நாடுகள் அனுமதித்து மறுத்த கப்பல் ஒன்றுக்கு இங்கிலாந்து துறைமுகம் ஒன்றில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள விடயம் அப்பகுதி மக்களை கொந்தளிக்க செய்துள்ளது. 20,000 டன் அமோனியம் நைட்ரைட் என்னும் வெடிபொருள்களுடன் MV ரூபி என்னும் ரஷ்ய கப்பல் ஒன்று வருவதாக வெளியான தகவல் பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. பிரபல பிரான்ஸ் ராணி மேரி ஆண்டோனெட்டின் வைர நெக்லஸ் ஏலத்தில் மிகப்பெரிய விலைக்கு விற்பனைக்கு சென்றுள்ளது. வரலாற்றில் பிரபலமான ராணி மேரி ஆண்டோனெட்டின் வைர நெக்லஸ் ஏலத்தில் 4.81 மில்லியன் தொகை என்ற மிகப்பெரிய விலைக்கு விற்பனையாகியுள்ளது. ஜோர்ஜியன் காலத்தில் இந்த ஆடம்பர நகை கிட்டத்தட்ட 500 வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதி கருப்பு வெள்ளி தினத்தை முன்னிட்டு பிரித்தானியா சைபர் பாதுகாப்பு முகமை எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. ஜெர்மன் மருத்துவமனை ஒன்றில் இயந்திர மனிதன் அதாவது ரோபோ ஒன்று 120க்கும் அதிகமான வகை உணவுகளை சமைத்து அசத்துகின்றது. பின்லாந்து மற்றும் ஜெர்மனி இடையே இணைய இணைப்பை வழங்கும் லியோன் 1 கேபிள் மர்மமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கேபிள் பின்லாந்தின் மாநிலத்தில் கட்டுப்படுத்தப்படும் சீனா நிறுவனம் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றது. பாலஸ்தீன ஆதரவு லெபனான் நாட்டவரான போராளி ஒருவரை விடுவிக்க பிரெஞ்சு நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. ரஷ்யா நடத்தும் தாக்குதலுக்கு உக்ரைன் பதில் தாக்குதலை நடத்தி வருகின்றது. ரஷ்யா மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளதாக அமெரிக்கா உறுதி செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் டக் பிரெஸ்வெலுக்கு
போதைப்பொருள் பயன்படுத்தியதற்காக 1 மாத தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தை மாதம் சென்ட்ரல் ஸ்டாக்ஸ் மற்றும் வெலிங்டன் இடையிலான உள்நாட்டு T20 போட்டிக்கு பின்னர் சோதனை செய்யப்பட்டதில் அவர் கொக்கைன் என்னும் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் 2034ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்காக கட்டப்படும் புதிய கால்பந்து மைதானத்தின் திட்டம் முதல் முறையாக ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.